Okay, sixth lesson வந்து Arbeitswelten. So working world. So working அந்த ப்ரொஃபஷ்னல் வேர்ல்டு அந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ஒர்க்கை பற்றி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ பிக்சரை பார்த்துட்டு இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், okay. Sehen Sie die Bilder was machen Ella und Samuel, welche Berufe haben Sie, beschreiben Sie. ஸோ இவங்க வந்து எல்லா, இவர் வந்து சாமுவேல். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி ப்ரொஃபஷன், இவங்களோட ஒர்க் என்ன பார்த்தா என்ன தெரியுது உங்களுக்கு? ஹலோ, சரி சரி சரி. ஓகே, இவங்களை பார்த்தா என்ன ப்ரொஃபஷன் மாதிரி தெரியுது? எல்லாரோட ப்ரொஃபஷன் என்னன்னு தெரியுது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். அப்படின்னா ஆர்கிடெக்டிங் இல்லைங்களா? ஸோ இவங்க என்ன ஒர்க்கு? கான்ஃபரன்ஸ்ல பிரசன்டேஷன். என்னமா? கான்ஃபரன்ஸ்ல பிரசன்டேஷன் காமிக்கிறாங்க, கிளாஸ் எடுக்கிறாங்க. இன்னும் சின்ன பசங்க எல்லாம் இருக்கிறாங்க பாத்தீங்களா? ஸோ அப்படின்னா இவர் கரெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. சின்ன பசங்க இருக்காங்க, போர்டு இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்தா இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஸ்கூல் டீச்சர், லேரர். ஸோ அப்போ இவர் டீச்சர். ஓகே மேம். ஓகே, இவங்க ஆர்கிடெக்ட், இவங்க டீச்சர். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா, zu welchem Tag passen die Nachrichten. ஸோ இந்த மெசேஜ் இருக்கு இல்லைங்களா, அது என்ன டேக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ என்ன டேக்கு மேட்ச் ஆகுது? ஃபர்ஸ்ட் வந்து kann leider nicht kommen, muss noch korrigieren, das muss heute fertig werden, euch einen schönen Abend. ஸோ என்ன சொல்கிறாரு? ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ கேன் நாட் கம். ஸோ எனக்கு கரெக்ஷன் ஒர்க் இருக்குது. ஸோ அது இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஹாவ் எ குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாரு. அப்படின்னா என்ன? எது செகண்ட் ஒன். செகண்ட் ஒன். ஸோ அப்போ இது வந்து ஒன்னு போட்டுக்கோங்க. ஸோ அப்புறம் second one, das ist eine Baustelle, hier klappt gar nichts, denke, dass ich am späten Nachmittag zu Hause bin. Bis dann. ஸோ இவர் என்ன இவங்க இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பிளேஸு. இங்கே வந்து எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஸோ ஐ திங்க் ஐ வில் பி லேட் டுடே ஈவினிங் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன பிக்சர்? ஃபர்ஸ்ட் ஒன் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அப்படின்னா இது. ஓகே, தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க? bin schon auf der Rückfahrt, das neue Fahrrad ist super, freue mich auf ein schönes Wochenende mit dir, habe keine Arbeit mit nach Hause genommen. ஸோ நான் ஆல்ரெடி வந்துட்டு இருக்கேன். ஸோ நல்ல சைக்கிள் இருக்கு, சூப்பர் சைக்கிள், நியூ சைக்கிள். ஸோ இது வந்து வீக்கெண்ட் வந்து உங்கள் கூட போகணுன்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஹாபர் கைண்ட் ஆர்பைட், வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி எந்த ஜாபும் இல்லை, ஃப்ரீ அப்படின்றாங்க. ஸோ எந்த பிக்சர்? ஸோ இதுதான் நியூ சைக்கிள் வராங்க இல்லைங்களா? அடுத்தது ஒன் காம்ஸ் டு பில் டிஷ் we are warten dein Bier wird warm. ஸோ
ஸோ வென் ஆர் யூ கம்மிங் ஹரி அப், இந்த பியர் வந்து வார்ம் ஆகிட்டே போகுது, சில்னஸ் கம்மியாகுது அப்படின்றாங்க. And second page, second row, ஆ first one. எஸ். ஓகே, இங்கே வந்து ஜா ஜோ மோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இதில் டேஸ் ஜாம்ஸ்டாக், ஜோன்டாக், மோன்டாக், டீன்ஸ்டாக், மீட்வோக், ஃப்ரைடாக். ஓகேவா? Okay, ma'am. So, guten Morgen, bin heute bis 5 in der Schule. So, good morning, I am இன்னைக்கு வந்து 5 o'clock வரைக்கும் ஸ்கூலு. Second row, second one, ma'am. இது ஓகே. அப்புறம் we lauft es in Köln, keine Ärger mit den Schülern, bin noch im Büro, viel Arbeit auf meiner Lieblingsbaustelle. So, how is it going in Köln? So, don't get angry with the school children. So, I am in the office, much work. So, in my favorite place. So, கடைசியில் இருக்குது இது மட்டும்தான் இல்லைங்களா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, Hören Sie das Gespräch von Ella und Samuel. Welche Tätigkeit passt zu wem? Notieren Sie A for Ella und S for Samuel. ஸோ இந்த ஆக்டிவிட்டி யாரோடது, யார் பண்ணுறா? எல்லா பண்ணுறாங்களா, சாமியல் பண்ணுறாங்க? சாமியல்னா எஸ் போடணும், எல்லான்னா இ போடணும். Okay, ma'am. Du hast ja noch gar nichts von der Fahrt nach Köln erzählt. Wie war es mit deiner Klasse? Es war anstrengend, aber gut. Ich bin ja gern mit den Schülern unterwegs. Es ist so anders als in der Schule. Aber vorher muss man alles organisieren. Ich weiß, das machst du nicht gern. Du bist lieber in der Klasse. In der Klasse und draußen. Am liebsten mache ich mit den Schülern Projekte. Das macht ihnen Spaß, sie arbeiten selbst und ich kann sie beraten. Da lernen sie auch am meisten. Aber Aber was? die Schule beginnt viel zu früh am Morgen. Um 8 Uhr sind die Schüler noch nicht wach. Das ist einfach blöd. Für die Schüler und die Lehrer. Aber wenigstens muss ich meistens nicht am Wochenende arbeiten, wie du. Naja, der letzte Monat war schon stressig. Diese Baustelle ist einfach schwierig. Aber das Haus muss in 3 Monaten fertig sein. Ich muss da die Termine einhalten. Das nervt manchmal, klar, aber es ist einfach so. Letzten Samstag hast du den ganzen Tag gearbeitet. Das finde ich immer schade. Das passiert nicht oft. Das finde ich überhaupt nicht schlimm. Ich kann ja dann an einem anderen Tag später beginnen oder ganz frei machen. Du schon, aber ich nicht. Wir haben so wenig Zeit zusammen. Wenn dieses Haus fertig ist, dann wird es wieder besser. Und wir haben den Urlaub. Ich kann dieses Jahr 3 Wochen am Stück frei machen und habe dann immer noch 2 Wochen in diesem Jahr. Naja, deine Ferien sind natürlich länger. Ist ja schon gut. Ich weiß ja, dass alle denken, wir Lehrer haben zu viel Urlaub und Ferien. Egal, ich wollte dich nur ein bisschen ärgern. Und ich mag meinen Job ja. Aber ich mag es einfach nicht, wenn ich auf einer Baustelle die Arbeit von anderen kontrollieren muss. Das ist mega stressig. Da gibt es oft Probleme. Zu den Behörden gehen und verhandeln, das braucht Zeit und Geduld. Das macht mir eigentlich Spaß. Du sag mal, wann fährt denn... ஓகே, பெரிய ஆடியோவாக இருக்குது. ஸோ இவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கல. ஸோ ப்ராஜெக்ட் மார்க்கெட், ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணுறது யாரோட வேலை? வந்து சாமியலோட வேலை. ஃபீல் அம் ஓக்கனெண்ட ஆர்பைட்டன், வீக்கெண்டில் நிறைய வேலை இருந்துச்சுன்னு யார் சொன்னா? எல்லாவா சாமியலா? எல்லா. ஸோ டிங்கே ஆர்கனைசியரன், திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் யாரு? Samuel. Samuel. So termine einhalten. So appointments எல்லாம்
போஸ்ட்போன் பண்றது எல்லாம். Samuel. Ella. அண்டர் கண்ட்ரோல் இயரன்ஸ், ஸோ மற்றவங்கள வந்து கண்ட்ரோல் பண்றது இதுவும் எல்லாம். அண்டர் பெராட்டன் அட்வைஸ் பண்றது. மோஸ்டா அட்வைஸ் பண்ற வேலையெல்லாம் யார் பண்ணுவா? டீச்சர்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? மார்கன்ஸ் ட்ரூ பிகினிங் யார் காலையிலே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றது? Ella. ஸ்கூல் தானே சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் லேட்டாக கூட போகலாம் இல்லைங்களா? ஸோ பெஹார்டன் கேன் அஃபிஷியலாக போகணுன்னா ஆஃபீஸ் பெஹார்டன் அப்படின்னா தெரியும் இல்லைங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸ் இது இங்கெல்லாம் போகணுன்னா யார் போகிறது? Samuel. எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதுக்கெல்லாம் இது வாங்கணும் இல்லைங்களா? அதுக்கெல்லாம் யார் போவா? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பற்றி பில்டிங்கு மற்றபடி எல்லாம் அஃபிஷியல் வேலையெல்லாம் எல்லாம் தான் போவோம். ஸோ இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ப்ராஜெக்டே மார்க்கன் வந்து சாமியலுக்கு பிடிச்சிருக்கு. ஃபீலர் மோக்கன் அண்ட் ஆர்பைட்டன், ஸோ இவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குனாலே ரொம்ப பிடிக்கும், அதனால அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. டிங்கே ஆர்கனைசியரன்ஸ், ஸோ சாமியலுக்கு இது பிடிக்காது, திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ அப்புறமா டர்மின ஐன்ஹால்டன், ஸோ போஸ்ட்போன் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறமா அந்தர கண்ட்ரோலியரன், இதுவும் பிடிக்காது. அந்தர பெராட்டன், இது அவங்களுக்கு பிடிக்கும். மார்கன்ஸ் ட்ரூ பிகினிங், காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும்னா எல்லாருக்குமே கஷ்டம் இல்லையா? பிடிக்காது. ஜூ பெஹார்டன் கேன், இவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால அவங்க வேலையெல்லாம் பிடிச்சிதான் செய்யணும். ஸோ அதுதான் மார்க் பண்ணியிருக்கோம். வெல்ஷே டேட்டிஷ்கைட்டன் மார்க்கன் ஜிகேன், ஸோ நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி வந்து வீட்டில் நல்லா பண்ணுவீங்க, பிடிச்சி பண்ணுவீங்க, வீட்லேயும் சரி ஆஃபீஸ்லேயும் சரி, எது ரொம்ப பிடிச்சி பண்ணுவீங்க, எது பிடிக்காம பண்ணுவீங்க? வெல்ஷம் டேட்டிஷ்கைட்டன் மார்க்கன் ஜிகேன் வெல்ஷம் நிக்டிகன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ vocabulary படிக்க சொன்னால் படிப்பீங்களா? இங்கே வந்து பாசிட்டிவ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஆனால் நம்ம பசங்களுக்கு எல்லாம் பிடிக்காது தானே. ஸோ ஓகே, அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பிடிச்சி செய்கிறீங்க, எதெல்லாம் பிடிக்காம செய்கிறீங்க அதை நீங்கள் இங்கே எழுதணும். ஸோ ஆஃப் கெஷெஃப்ட் ரைசர், ஸோ வந்து அஃபிஷியல் ட்ரிப்பு இவங்க கான்வர்சேஷன் கேட்டு டேவிட் அண்ட்ரியாஸ் எங்கே இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? Wir dürfen den Zug nach Wiesbaden nicht verpassen. Die Firma Berg ist ein wichtiger Kunde. Hast du die Fahrkarten gekauft? Puh, das habe ich komplett vergessen. Ich habe gestern nur an der Präsentation gearbeitet und nicht mehr an die Fahrkarten gedacht. Du hast doch die App. Kauf schnell die Karten und reservier uns 2 Sitzplätze. Die Züge sind immer sehr voll. Mist, mein Akku ist fast leer. Komm, wir kaufen sie am Automaten. Oh je. Bei den Automaten stehen aber viele Leute. Schau, am Schalter ist nichts los. Und ich schreibe noch schnell Isa, dass ich heute Abend nicht da bin und erst morgen wieder nach Hause komme. Ich habe es ihr heute Morgen nicht gesagt. Hast du auch vergessen, wohin wir heute fahren? Ich glaube zur Firma Wiesbaden in Berg. Haha. Oh, wir sind ja schon dran. ஓகே, டேவிட் அண்ட்ரியாஸ் எங்கே இருக்கிறாங்க ஏதாவது தெரிஞ்சுதா? சிந்தாம் பான்ஹாஃப், ஸோ ட்ரெயின் ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. அவங்க எங்கே போகணும்னு நினைக்கிறாங்க? சி வோலன் ஐனா Sie wollen ein Fahrkarte nach எந்த ஊருக்கு for den Zug, ட்ரெயின் டிக்கெட் எடுக்கிறதுக்கு போகிறாங்க. சரிங்களா? for den
Zug எந்த ஊருக்கு போறதுக்கு nach Wiesbaden. இது அப்படியே நீங்க நோட் பண்ணிக்கீங்க. So எங்க David und Andreas sind am Bahnhof. Sie wollen eine Fahrkarte für den Zug nach Wiesbaden kaufen und Sitzplätze reservieren. ஸோ அவங்க வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிறாங்க. அவங்க வந்து ட்ரெயின் டிக்கெட் வாங்க போகிறாங்க வீஸ்பாடன் போகிறதுக்கு, பிளேஸ் ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இதுலேயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவர் ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் அனுப்புகிறாங்க அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஈசா இஷ்கன் இன்னைக்கு வர முடியாது. இஷ்கன் heute Abend leider nicht kommen. Ich muss mit David nach Wiesbaden. ஸோ வந்து நான் வீஸ்பாடனுக்கு டேவிடோட சேர்த்து நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே போகிறீங்க? விஸ்டிகா ப்ரெசன்டேஷன். ஸோ இஷ் காம எப்போ ரிட்டர்னு? மார்கன் நாளைக்கு ஜுரு. ஸோ நாளைக்கு ரிட்டர்ன் ஆகிடுவேன். அவங்க ரிட்டர்ன் ஆகிட்டு உனக்கு கால் பண்ணுறேன். ரூஃபர் டிஷான் டுட் மியர் லைட் அண்ட்ரேயாஸ். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் மேம். ஓகே. மறுபடியும் நீங்கள் ஆடியோ கேட்டுட்டு என்ன பண்ணணும்னா, இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து மார்க் பண்ணணும். நல்லா கேளுங்க. டாவிட் அண்ட் அண்ட்ரியாஸ் சோலன் ஃபார்கார்ட் ஃபார் தி, அவங்க போயிட்டு வர்றதுக்கு, போகிறதுக்கும் வர்றதுக்கும் 2 டிக்கெட்டும் வாங்குறாங்களா அப்படின்னு சொல்லணும். ஸோ வாங்குறாங்கன்னா எது ட்ரூவோ அதை நீங்கள் க்ராஸ் பண்ணிவிட்டு, எது ஃபால்ஸோ அது இங்கே கரெக்டான வேர்டு இங்கே போடணும். Sie müssen heute in Frankfurt umsteigen. ஸோ ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து மாற்றி வேறு ட்ரெயினில் போகணும், மாறி போகணும். In Wiesbaden kommen Sie kurz nach 11:30. ஸோ 11:12 அப்படின்னா டைம் என்ன தெரியுமா? 11:30. டாவிட் ஹாட் ஐனா பேன் கார்டு. ஸோ அவர்கிட்ட ரயில்வே பாஸ் இருக்குது அப்படின்றாரு. ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நீங்கள் மார்க் பண்ணணும். ஸோ டாவிட் பெசார் டி ஃபார் கர்டன் ஃபார் தி பைடர். 2 பேருக்கும் சேர்த்து வந்து டிக்கெட் வாங்கியிருக்கிறாங்க. Guten Morgen. Guten Morgen. 2 Fahrkarten nach Wiesbaden, bitte. Gerne. Wann möchten Sie fahren? Jetzt gleich um 9:30. Der nächste Zug fährt um 9:37 Uhr auf Gleis 5. Einfach oder hin und zurück? Hin und zurück, bitte. Fährt der Zug direkt oder müssen wir umsteigen? Sie müssen in Mannheim umsteigen. Um 11:33 Uhr kommen Sie in Wiesbaden an. Und wann möchten Sie zurückfahren? Morgen. Am besten so um 9. 9:02 Uhr. Ankunft in Stuttgart 11:08 Uhr. Umsteigen in Frankfurt. Ja, das ist gut. Möchten Sie auch Plätze reservieren? Ja, bitte. Fahren Sie erste oder zweite Klasse? Zweite Klasse. Wo möchten Sie sitzen? Gang oder Fenster? 2 Plätze nebeneinander, bitte. Gut. Haben Sie beide eine Bahncard? Ich habe keine. Und du, Andreas? Ich auch nicht. Das macht dann 204 Euro für beide. Zahlen Sie mit Kreditkarte? Ja, bitte. Hier sind Ihre Tickets und der Beleg. Vielen Dank und eine gute Reise. Danke, auf Wiedersehen. Jetzt aber schnell zum Zug. Kein Stress. Wir haben noch 3 Minuten. ஓகே. டாவிட் அண்ட் அண்ட்ரியாஸ் சோலன் ஃபார்கார்டன் ஃபார் தி ஹின் அண்ட் ரூக்ஃபார்ட் கவுஃபன். ஸோ 2 போயிட்டு வர்றதுக்கு 2த்துக்கும் வாங்கினாங்களா டிக்கெட்டு? தெரியலையா? எஸ் மேம். ஸோ 2த்துக்கும் வாங்கினாங்க.
நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது அலாங்கோ ஆப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ma'am. இந்த ஆடியோஸ் எல்லாம் இருக்கும். அந்த புக் நேம் டைப் பண்ணிட்டு கோ டு மீடியா போயிட்டு ஆடியோஸ் எல்லாம் நீங்கள் கேளுங்க மறுபடியும், சரிங்களா? Okay, ma'am. Sie müssen heute in Frankfurt umsteigen. ஸோ ஃப்ராங்க்ஃபுர்ட்டில் சேஞ்ச் பண்ணணுமா? ஸோ No, ma'am. Already on. ஃப்ராங்க்ஃபுர்ட்டில் கிடையாது, இன் மான்ஹைம். ஸோ இந்த ஸ்டேஷனில் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இன் Wiesbaden kommen Sie kurz nach 11:30 an. ஸோ இது ட்ரூ. அப்புறமா ஸோ டாவிட் ஹாட் eine Bahnkarte. ஸோ ஆனால் அவர்கிட்ட பாஸ் இல்லை. ஸோ keine Bahnkarte. டாவிட் bezahlt die Fahrkarte for die beide. ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் பே பண்ணாரு. ட்ரூ. ஸோ மிட்டன் ஜூக் நாக்கு. ஸோ நீங்கள் ஜெர்மனியில் ஏதாவது ஒரு ஊருக்கு போகிற மாதிரி நீங்கள் டிக்கெட் வாங்கணுன்னா ஸோ இந்த மாதிரி கான்வர்சேஷன் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஃபார்கேஸ்ட் யார் ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்க சொல்ல வேணும். இப்போ நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னா நீங்கள் இந்த சைடில் இருக்கிறது பேசணும். இவங்க வந்து அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கவுண்டரில். ஸோ வென் ஃபாஸ்ட் டர் நெக்ஸ்ட் ஜூக் நாக்கு. ஸோ அடுத்த ட்ரெயின் எப்போ வருது அப்படின்னு சொல்லி கேட்கணும். இல்லைன்னா ஐன ஃபார்காற்று, நீங்கள் எந்த ஊருக்கு போகணுமோ ஐன ஃபார்காற்று நாக் பர்லின் பிச்ச. ஸோ எந்த ஊருக்கு போகணும் அந்த ஊர் இங்கே போட்டு ப்ளீஸ் அப்படின்னு கேட்கணும். ஸோ த நெக்ஸ்ட் ஜூக். ஸோ இந்த கேள்விக்கு வந்து அடுத்த ட்ரெயின் வந்து இந்த டைமுக்கு இந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து கிளம்பும். ஃபான் கிளைஸ் அப்படின்னா பிளாட்ஃபார்ம். ஸோ ஒன் மொஸ்டன்ஸி ஃபாரன். ஸோ எப்போ ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ட்ராவல் பண்ணிங்கன்னா எட்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும். மார்கன் மிட்டாகன்னா நாளைக்கு மத்தியானம். இல்லை டேட்டு சொல்லிட்டு மத்தியானமா காலையிலையா நைட்டா எதுன்னு சொல்லணும். ஐன்ஃபாக் ஆர்டர் ஹின்னுன் சுருக்கு. ஸோ ஐன்ஃபாக்குன்னா வெறும் போகிறதுக்கு மட்டும். ஹின்னுன் சுருக்குன்னா மறுபடியும் ரிட்டர்ன் டிக்கெட்டு ரெண்டுமே வேணுமா. ஸோ ஐன்ஃபாக்குன்னா ஹைன்ஃபாக் சொல்லணும். ஹின்னுன் சுருக்குன்னா போயிட்டு வர்றதுக்கு ரெண்டுத்துக்குமே சொல்லணும். மோஸ்ட்லி ஷூம்ஸ்டைகன் எங்கேயாச்சும் மாறி போகணுமா ட்ரெயின் அப்படின்னு கேட்கணுன்னா யா ஜி முசனின். ஸோ எங்கேயாச்சும் மாறி போகணுன்னா இங்கே சொல்லணும். இல்லைன்னா டைரக்ட் ட்ரெயின் அப்படின்னா 9 டெசூக் ஃபாஸ்ட் டைரக்ட் நாக் பர்லின். ஸோ டைரெக்டாக பர்லின்கே போயிடும் அப்படின்னு சொல்லணும். ஒன் காமே ஈஷ் இன் பர்லின் அன். ஸோ பர்லின்க்கு எப்போ ரீச் ஆகும், ஜி காமன் ஸோ அந்த டைம் சொல்லிட்டு அன் சொல்லணும். அன்காமன்ன்றது வந்து செப்பரபிள் வேர்பு, ரெண்டுமே சேர்த்து அன்னன் போட்டால் தான் நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸ் கரெக்ட். இல்லைன்னா அன்கும் டீஸ்ட் அரைவல் இஸ் பை என்ன டைமோ அதை போடணும். மெஸ்டன்ஸி எஸ்ட் அஸ் வைட்டர் கிளாஸை ஃபாரன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வேணுமா செகண்ட் கிளாஸா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வைட்டர்னா செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். மெஸ்டன்ஸி அண்ட் பிளாட்ஸ் ரிசர்வியரன். ஸோ பிளேஸ் ரிசர்வேஷன் பண்ணுமா. யா கங்கு ஃபென்ஸ்டர் பிட்டர். ஸோ கங்குன்னா விண்டோ சீட் இல்லாமல் இந்த நடுவில் இருக்கிற சீட்டு. ஸோ நடுவில்னா இந்த ஓரத்தில் இருக்கிற சீட்டு. ஃபென்ஸ்டர்னா விண்டோ சீட்டு. இல்லைன்னா பிட்டர் ஸ்வை பிளாட்ஸை நேபர் ஐன் அந்தர். ஸோ பக்கத்து சீட்டு வேணும் ஒரே சீட்டு அப்படின்னு கேட்குது. ஓ மெஸ்டன்ஸி சிட்சன். ஸோ ஒருவேளை அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து விண்டோ சீட் வேணுமா இல்லை ஐசல் சீட் வேணுமா அப்படின்னு கேட்குறது. ஸோ அதுக்கப்புறமா ஹாபன்சி ஐன பான் கார்டு. ஸோ பாஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா யா ஹியர் இட் சி இங்கே இருக்கு பாருங்கன்னு கொடுக்குறது. இல்லைன்னா 9 வாஸ் கஸ்ட் டி ஃபார்கார்டர் நாக் பர்லின். ஸோ பர்லின் போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு எவ்வளோ அந்த அமௌண்ட்டு. இல்லைன்னா 10 மார்க்ட்டு இந்த அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான். இதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ஊரை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் டயலாக் ஒன்று எழுதணும். ஓகேவா? ஓகே மேம். ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பேசினா தான் நம்மளுக்கு பேச முடியும். ஓகே மேம். ஓகே. த சாபன் ப்ரோக்ராம். இப்போ அவங்க போயிட்டாங்க. இது வந்து எஸ்என் சிங்கன். இது வந்து 4 ஆடு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்தெந்த ஆடு எங்கே வருது அப்படின்னு சொல்லி போடணும். Willkommen in Wiesbaden. Here finden Sie actually information über the start program. ஸோ Wiesbaden போய் அங்கே இருக்கிற ஆட் கொடுத்துருக்காங்க. வெல்கம் டு Wiesbaden.
here you will find um, another current இப்போ நடக்கிற information city program என்னென்ன இருக்கு. Namika in Wiesbaden, die Musikerin kommt mit einer tollen Band und mit einem neuen Album. Erleben Sie eine große Sängerin mit ihren neuen Liedern. ஸோ நமிகான்றவங்க வந்து பாடுறவங்க சிங்கர், ஒரு பேண்டில் அவங்க வந்து சிங்கராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஆல்பம்ல எல்லாம் பாடியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கான்சர்ட் மாதிரி வைக்க போகிறாங்க. அது ஃபிஃப்த் ப்ளஸ். ஸோ இங்கே பி பார்க்கலாம். Trattoria Callas, Sie suchen ein elegantes Restaurant. ஸோ இது ரெஸ்டாரண்ட் பற்றின ஆட். ஸோ இது வந்து ஃபிட் ப்ளஸ்னா ஸ்போர்ட்ஸு ஃபிட்னஸ்ஸு இதை பற்றின ஆடு. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரைட் அண்ட் பெசுக் டர் ஆல்டன் டாமன். ஸோ இது வந்து தியேட்டர் ஆக்டிங் இது. ஸோ எஸ்என் und Trinken எந்த இது வருது, எஸ்என் und Trinken எந்த ஆடு? B. ஸ்போர்ட் C. சி. தியேட்டர் D. மியூசியம் Last man. A. மியூசியம் எதுவும் இல்லை. கான்சர்ட் இல்ல. Concept A. ஸோ மியூசியம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து இவங்களோட கான்வர்சேஷன் கேட்டு இவங்க ரெண்டு பேர், டாவிட் வந்து எங்கே போகணும்னு சொல்றாரு, ஆண்ட்ரியாஸ் வந்து எங்கே போகணும்னு சொல்றாரு. இதுல சரிங்களா, கடைசியில எங்கே தான் போறாங்கன்னு பார்க்கணும். So, endlich Feierabend. Das ist doch gut gelaufen heute, oder? Ja, ich bin ziemlich zufrieden. Und jetzt gehen wir erstmal zum Hotel. Ja, finde ich gut. Aber schauen wir doch mal, was hier heute Abend so los ist. Also, was ist los in Wiesbaden? Hier, Rheintheater Wiesbaden, der Besuch der alten Dame. Hä? Was ist das? Wie? Das kennst du nicht? Ein Theaterstück von Friedrich Dürrenmatt. Kennst du den etwa auch nicht? Doch, den Namen habe ich schon mal gehört. Aber heute Abend ins Theater? Nee, David, also wirklich nicht. Wir können doch ein bisschen Sport machen. Ich suche mal ein Fitnessstudio. Hier, das sieht doch nicht schlecht aus. Fit Plus, auch für Tagesgäste. Und hier schreiben sie professionelle Trainer. Aber das sagen doch alle Studios. Ich bin wirklich zu müde für Sport. Da mache ich lieber noch ein bisschen Kultur. Wir können doch mal in eine Ausstellung gehen. Deutsche Malerei. Von Max Ernst bis Gerhard Richter. Geöffnet von 10 bis 17 Uhr. Die haben schon geschlossen. Dann eher ein Konzert. Ah, hier, schau mal. Konzerte, Musik, Namika und ihre Band. Das klingt gar nicht schlecht. Vielleicht gibt es noch Tickets. Namika? Nee, die mag ich nicht. Wollen wir nicht einfach nur was essen gehen? Na gut, gehen wir erst mal essen. Restaurants gibt's ja genug. Und dann gehen wir in einen Club. Ja, das machen wir. Ich habe auch schon eine Idee. ஓகே, டாவிட் எங்கே போகணும்னு சொன்னாங்கன்னா, ஸோ தியேட்டரு, அதுக்கப்புறமா அவுஸ்டெல்லுங்க ஏதாவது ஈவெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா அண்ட்ரியாஸ் என்ன சொன்னாருன்னா, அண்ட்ரியாஸ் வந்து ஃபிட்னஸ் ஸ்டுடியோ, அதுக்கப்புறமா கான்சர்ட் சொல்றாரு. கடைசியில் அவங்க என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, entscheiden sich für ein Restaurant. கடைசியில் ரெஸ்டாரண்ட் போகலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. நோட் பண்ணிட்டீங்களா? No, ma'am.
கம்ப்யூட்டர் மேம். ஓகே. ஸோ போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், இங்க வந்து அட்ஜெக்டிவ் நாட் டேம் பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல் டேர் எலிகண்டஸ் அந்த மாதிரி பார்த்தோம். இது வந்து உன் பெஸ்ட் இம்டர் ஆர்டிக்கல் ஐனுக்கு அப்புறமா அட்ஜெக்டிவ் வந்ததுன்னா அதுக்கு என்ன எண்டிங் வருதுன்னு போன தடவை பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ் மேம். இந்தோ Yes, ma'am. டேருக்கு அப்புறமா அட்ஜெக்டிவ் வந்துச்சுன்னா என்ன எண்டிங் வரும்னு நீங்க பார்த்துட்டோம் இல்லைங்களா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Yes, ma'am. இப்போ வந்து ஐனே வந்துச்சுன்னா அதுக்கு என்ன எண்டிங் வரும்? இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஈஸியா தான் இருக்கும். இங்க டிஇஆர் வரும் இல்லைங்களா? மேஸ்குலின்னா என்ன வரும்? டிஇஆர் வரும். அதனால இங்க வந்து இஆர் தான் வரும். ஐன் பெகான்டர் கிளாசிக்கர். ஸோ இங்க தஸ்ன்றதுனால இங்க இஎஸ். ein modernes Studio. So ein großer Sängerin. Ein professioneller ஸோ இங்கே இஎன் டாட்டிவ் இது ஆக்சுவலி இது வந்து டேர் இல்லை. அக்குசாட்டிவ் வந்தால் என்ன வரும்? டெஃபினட் ஆர்டிக்கல் டேன்னு வரும் இல்லைங்களா? அதனால இங்கேயும் வந்து இஎன் எண்டிங் ஷானன் அப்படின்னு வரும். ஸோ மற்றபடி இதில் என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் வரும். இஎஸ் இ இ இங்க வந்து எல்லாமே இஎன் தான் வரும் மொத்தமாவே. சரிங்களா? எஸ் மேம். இதுதான். ஸோ இதுவும் அந்த பேஜ் எண்டிங்கில் இங்கே கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் பேஜில் இங்கே கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அந்த லாஸ்ட் பேஜ் எவ்ரி லெசனில் லாஸ்ட் பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே கொஷின்ஸ் எழுதணும். அதுக்கு வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர் 6 வந்து ஃபஸ்ட்லேருந்தே எழுதியிருக்கேன். எல்லாம் வந்து என்ன ஆர்கிடெக்சர், சாமில் வந்து டீச்சரு அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இது அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சா? எஸ் மேம். அதுக்கப்புறமா ஆக்சுவலி இதுவும் நோட் பண்ணிக்கிங்க. இந்த இது முக்கியம் ரொம்ப. எடுத்தாச்சா? எஸ் மேம். இப்போ வந்து இந்த 6th இது பண்ணோம் இல்லைங்களா? இந்த இதுதான். இருங்க ஒரு நிமிஷம். இது அப்படியே எடுத்துக்கோங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் ஓ ist ein gutes Restaurant in der Nähe. ஸோ gutes. ஸோ ich suche ein leckeres Restaurant. Kannst du mir ein elegant gemütliches Restaurant empfehlen? ஸோ இது அப்படியே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. படிச்சுக்கோங்க இதெல்லாமே. எடுத்தாச்சு மேம்.